தூய்மை என்பது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது யாரெல்லாம் 23 ரக்காத்துகளை ஜமாத்தாக தொழுகின்றார்களோ அவர்களிடத்தில் தூய்மை கிடையாது. எந்த அளவுக்கு தூய்மை கிடையாது என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள், ஒரு வருடத்தில் அல்ல, சில சந்தர்ப்பங்களிலே கொழும்பிலே ஒரு ஹாஃபிலை வைத்து ஒரே இரவிலே முழு குர்ஆனையும் ஓதி தொழுகை நடத்திய சம்பவம் நமக்கு தெரியும். இந்த கியாமுல் லைல், அதாவது 23 ரக்காத்து தொழுகையில் 3 ரக்காத்து வித்திரு போக பாதி 20 ரக்காத்திலும் முழுமையாக முழு குர்ஆனை மோதி தொழுகை நடத்தின ஒரு நிகழ்ச்சி ஒரு சில சந்தர்ப்பங்களே நடைபெற்றிருக்கின்றது. இது எதற்காக? அல்லாஹ்விடத்தில் திருப்தியை எதிர்பார்த்தா இல்லை. அதாவது கின்னஸ் புத்தகத்திலே பெயர் பதிவதற்காக சிலர் சில வேலைகள் செய்வார்களே, அது போன்ற ஒரு காரியம்தான் இது. எங்களுடைய பள்ளியிலே ஒரு ஹாஃபிது ஒரே இரவிலே முழு குர்ஆனை ஓதி தொழுகை நடத்தினார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த நிர்வாகிகளுக்கோ அந்த நிர்வாகிகள் சார்ந்திருக்கின்ற உலமாக்களுக்கோ ஹதீஸுகளோடு தொடர்பில்லை என்ற காரணத்தினால்தான் அவர்கள் அப்படி செய்தார்கள். ஹதீஸ்களை நாம் தேடி பார்க்கும்போது ஒரு முழு குர்ஆனையும் ஒரே இரவில் ஓதுவது தடை. ஏன் தடை தெரியுமா? அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கின்றது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அப்போ ஒரு நல்ல வாலிபர், திடகாத்திரமான நல்ல வாலிபர், அவர் வந்து நபி அவர்களிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இரவிலே குர்ஆனை இரவு தொழுகையிலே ஓத வேண்டும், குர்ஆனிலிருந்து நான் எந்த அளவு ஓத வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதி ஒரு மாதத்துக்கு 30 ஜுஸை ஓதி முடித்து விடு என்று சொன்னார்கள். அவர் சொல்கிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், என்னால் இன்னும் அதைவிட வேகமாக ஓத முடியும் என்று சொன்னார். அப்படியா? ஒரு நாளைக்கு 2 ஜுஸு வீதம் 15 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓது என்று சொன்னார்கள். மறுபடி சொன்னார், இல்லை, இன்னும் அதிகம் ஓத முடியும் என்று சொன்னார். அப்படியா? ஒரு நாளைக்கு 4 ஜுஸு வீதம் ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆனை ஓது என்று சொன்னார்கள். இல்லை, அதைவிட அதிகம் ஓத முடியும் என்று சொன்னார். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு, ஒரு நாளைக்கு 10 ஜுஸு, 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓது என்று சொன்னார்கள். மீண்டும் சொல்லுகிறார், இல்லை, இன்னும் வேகமாக ஓத முடியும் என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் லா தஃப்கஹ், அப்படி என்றால் நீ என்ன ஓதுகிறாய் என்பது உனக்கே விளங்காத அளவுக்கு குழம்பி போய்விடும். அப்படி ஓதாதே. அப்படியானால் ஒரு குர்ஆன் தொழுகையிலே வேகமாக அதிகமாக ஓதுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுப்படுத்தியது ஒரு நாளைக்கு 10 ஜுஸு தான். 10 ஜுஸை விட அதிகமாக குர்ஆனை வேகமாக ஓதுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு, அந்த நபித்தோழருக்கு தடை செய்தார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது. அதாவது இந்த பள்ளிவாசல்களிலே ஒரு முழு குர்ஆனையும் ஒரு இரவிலே ஓதினார்களோ, அந்த பள்ளிவாசலில் இந்த தொழுகை நடத்திய அந்த ஹாஃபிலுக்கு இந்த ஹதீஸ் தெரிந்திருந்தால் நடத்தியிருப்பாரா? அதே போல் அந்த பள்ளிவாசலிலே தொழுகை நடத்தக்கூடிய பேஷிமாம் இமாமுக்கு இந்த ஹதீஸ் தெரிந்திருந்தால் அந்த ஹாஃபிலை தொழுகை நடத்த விட்டிருப்பாரா? இல்லை. அதனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய சாதனையை மக்களுக்கு முன்னால் நிலைநாட்டுவதற்காக இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஆரம்பத்திலே என்ன சொன்னேன்? மறுமை நாளையிலே 3 சாரார்கள் நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள் என்று சொன்னேன். காரணம் தூய்மை இல்லை என்பதுதான் காரணம். அதனால நாம் தூய்மைதான் நமக்கு முக்கியம். அல் குர்ஆனை அழகாக ஓதும் போதும் நம்மிடத்தில் தூய்மை தான் இருக்க வேண்டும். குர்ஆனை நான் அழகாக பாராயணம் செய்து மக்கள் இந்த குர்ஆனை இனிமையாக கேட்க வேண்டும், குர்ஆனை சங்கையாக மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது தூய்மையானதுதான். ஆனா தான் ஒரு காரி தன்னுடைய கிராத்தை போல வேறு எவராலும் ஓத முடியாது என்று சாதனை படைப்பதற்காக ஒரு ஓதினால்
அது தூய்மை இல்லை, அவனுக்கு நன்மை இல்லை. குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டு. அல் குர்ஆனிலிருந்து நாம் எந்த அளவுக்கு அதிகம் ஓதுகின்றோமோ அந்த அளவு நமக்கு நன்மை இருக்கின்றது. அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்வதற்கு தூய்மை இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். மறுமை நாளில் நடைபெறப் போகின்ற ஒரு சம்பவம் எப்படி தெரியுமா? அதாவது அல்லாஹு தாலா அல் குர்ஆனை அதிகமாக ஓதிய ஒருவரை சுவர்க்கத்தின் வாசல்லே கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹு தாலா அவரை பார்த்து சொல்வான், நீர் இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு நீ ஓதிக்கொண்டே நீ நடந்து போ. அதை ஓதி முடிக்கின்ற இடம் வரைக்கும் நடந்து போய் அந்த இடத்திலிருந்து நீ தொடங்கிய இடம் வரைக்கும் உனக்கு சுவர்க்கத்தில் சொந்தம். அவனுக்குரிய சுவர்க்கத்தின் இடத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அளவுக்கு சுவர்க்கத்தை உனக்கு நான் இடத்தை தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். யாருக்கு? தூய்மையான எண்ணத்தோடு குர்ஆனை யார் ஓதுகிறாரோ அவருக்குத்தான் இந்த நன்மை என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நம்மிடத்திலே நாம் செய்கின்ற ரமலானுடைய அமல்கள் விஷயத்திலே நம்மிடத்திலே தூய்மை இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.